இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஹனி பில்டர்ஸ் திருச்சி. தமிழகமெங்கும் வீடு கட்டிட வரைபடங்கள் தயாரிக்க ஹனி பில்டர்ஸ் திருச்சி நிறுவனத்தை அணுகுங்கள். அவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் சிகை திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தியேட்டரிக்கல் ரிலீஸ்க்காக இந்த படம் காத்திருந்து ஒரு கட்டத்தில் அது முடியாமல் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மிக முக்கியமாக ZEE5 தளத்தில் இந்த திரைப்படம் இன்று வெளியாகி இருக்கின்றது. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. சிகை திரைப்படம் மிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம். மிக முக்கியமாக போஸ்டர்ஸ்லாம் இந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. ஒருவேளை இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இல்லைனா சிகை திரைப்படம் சில நேரத்தில் ரிலீஸ் ஆகலாம், சில நேரத்தில் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகாமல் பொட்டியில் இன்னும் முடங்கி கிடக்கின்றது. ஸோ அந்த வகையில் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ஜாக்கி சினிமாஸ் இருகரம் கூப்பி வரவேற்கிறது. சிகை திரைப்படத்தினுடைய கதை என்ன? சிம்பிள். பிரசாத் அவர் தான் ராஜ் பரத். அவர் ஒரு மாமா. அது என்னென்னா அந்த கேரக்டர் பிம்ப், பெண்களை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பிம்ப். அவர் ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு கேட்குது. அப்போ இவர்கிட்ட யாருமே இல்லை. அப்போ வேறு ஒரு நண்பர் மூலமாக ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி அனுப்புகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. இது ஒரு இடியாப்ப சிக்கலை அவர் சந்திக்கிறார். அதுலேருந்து அவர் வெளிவந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. உண்மையிலே சொல்கிறேன், இந்த திரைப்படம் 2018 மிக நேர்த்தியாக மேக்கிங்கில் அசத்திய முதல் திரைப்படம் என்ற பெருமையை இந்த படம் பெறுகின்றது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் எங்கேருந்து எடுத்தாங்க அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இந்த படத்தினுடைய அந்த உருவாக்கம்னு இருக்கு இல்லையா, அந்த மேக்கிங் சொல்லுவாங்க, அதனுடைய ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த வருடத்தினுடைய முதல் படம் மாணிக்குன்னு ஒரு படம். அந்த படம் என்னை கொஞ்சம் வச்சு தான் செஞ்சுது, நான் இல்லைன்னா சொல்ல வரல. பட் இந்த திரைப்படம் அந்த குறையை நிவர்த்தி செய்தது. கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த கட்டம். பட் அது அப்புறம் வரேன். பட் இந்த படம் மேக்கிங்கில் பெஸ்ட் மேக்கிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். 2008 February 14 காதலர் தினத்தன்று சவுத் கொரியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தினுடைய பெயர் த சேசர், அதாவது துரத்துபவன் அப்படி சொல்லலாம். இந்த படத்தை நா ஹங் இன் அவர் தான் அந்த திரைப்படத்தை இயக்குனார். இந்த படம் 2008 2018 மொத்தமே 3 படம் தான் பண்ணியிருக்காரு அவர். இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். அதுக்கப்புறம் LOC, அதுக்கப்புறம் வாலிங் அப்படின்னு ஒரு படம். இந்த 3 படம் தான் அவர் பண்ணார். இந்த சேசரில் LOC ரெண்டுத்துக்கும் பயங்கர விஷயம்லாம் பண்ணியிருப்பார். ஏன்னா இதில் வில்ல அதில் நல்லவனாக இருப்பான், இதில் நல்லா அதில் கெட்டவனாக இருப்பான். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இந்த படத்தை அவர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த சேசர் படம் தான் இந்த திரைப்படத்துக்கான இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சேசர் படத்தை அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா சேசர் ஒரு லைன், ஒரு பிம்பு ஒரு பொண்ணு அனுப்புவோம், அந்த பொண்ணு காணாமல் போயிடும், அந்த பொண்ணை தரத்தில் அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. பட் இந்த கதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி, இதில் கொஞ்சம் திரைக்கதையில் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் செஞ்சு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இதை நம்ம நிச்சயமாக பாராட்டணும் கூட. இந்த திரைப்படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த திரைப்படத்தினுடைய முதல் காட்சி, அதாவது இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப சென்னை சிட்டியோட மாண்டேஜ் ஷாட்ஸ்லாம் வரும். அதில் ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கிறவர் நவீன ஒரு மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதில் மாண்டேஜ் ஷாட்லாம் அவ்வளோ அற்புதம். அதே நேரத்தில் இதனுடைய மியூசிக் டைரக்டர் இந்த மாண்டேஜ் ஷாட்டில் ரான் யோகனுடைய பின்னணி இசையும் அனுச்சரனுடைய கட்டிங், அதாவது எடிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த 3 பேருடைய திறமையோடு அந்த ஃபஸ்ட்டு டைட்டில் மாண்டேஜ் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் அப்படின்ற ஒரு ஃபீலை அந்த ஃபஸ்ட்டு டைட்டிலே இந்த 3 பேருமே நிரூபிக்கிறாங்க. என்னங்க நடிகர்லாம் சொல்லாமல் முதல்ல டெக்னீஷியன் சொல்கிறீங்கன்னா, படம் ஆரம்பிக்கிறப்ப இம்ப்ரெஸ் பண்ணது இந்த 3 பேர். ஸோ அதனால் அதை முதலே சொன்னேன். இந்த படம் ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம், குறைவான கதாபாத்திரங்களை வச்சுக்கிட்டு பண்ணுற படங்களுக்கு பேர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதில் ராஜ் பரத் பிரசாத் தான் நடிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே ஆந்திரா மெஸ்ஸில் போன வருஷத்தில் அவருடைய பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த வருஷத்தில் அவருடைய பெஸ்ட்டாக இந்த பிரசாத் கேரக்டரில் நடித்த ராஜ் பரத் ரொம்ப அற்புதமாக அவருடைய ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜும் ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு மாதிரி கேரக்டர். அது அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த கேரக்டர்ஸும் சரி, இந்த படமும் சரி அவருக்கு ரொம்ப அழகாக செட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் நடித்த மயில்சாமி. ஆக்சுவலாக ஒரு படத்துலையும் சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக ஒரு கேரக்டர் இருக்கும். நான் இந்த திரைப்படத்தில் நான் பார்க்குறது மயில்சாமியோட கேரக்டர். அந்த கேரக்டரை பொறுத்தவரையிலும் என்னென்னா, ஒரு பிம்பு
ஒரு பொண்ணு அனுப்புகிறாங்கன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ அழகான பொண்ணு இந்த வேலை செய்தா, இவ்வளோ இப்படி ஒரு காலேஜ் பொண்ணு, இப்படி ஒரு குடும்ப பொண்ணு இந்த தொழிலில் இருக்கா அப்படின்லாம் வந்து ஆர்வமாக பார்க்குற ஒரு சக மனிதனுடைய மனோநிலையில் தான் அந்த கேரக்டர் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் அவ்வளோ அற்புதமாக மயில்சாமி கேரக்டர் வந்து பண்ணியிருக்கு. மிக முக்கியமாக நிம்மியை தேடிக்கு போகும்போது இவர் தான் ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் அவசரமாக போவார். ஏன்னா ஏதாவது கொஞ்சம் விஷயங்கள் எதாவது தெரியுமா அப்படின்றதுக்காக இவர் பார்க்குறதுக்காக அவர் முன்னாடி போவார். அதே நேரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒரு சாதாரண சமூகத்தினுடைய நடுத்தர மனிதன் என்ன செய்வான், அதுதான் மயில்சாமி செய்வார். அதுதான் வந்து ஆடியன்ஸினுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா அந்த படத்தில் வந்து மயில்சாமின்னு சொல்லுவார். ஸோ இந்த திரைப்படத்தில் எனக்கு வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்கான சீன் ஒன்று இருக்கும். மயில்சாமி வந்து பிரசாத் அதான் ராஜ்பரத்துக்கிட்ட வந்து கேட்பாரு, அந்த பொண்ணு தான் போச்சு, நீ வந்து காணாமல் போயிடுச்சு, இப்போ நீ போய் தேடிட்டு இருக்கியே ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ராஜ்பரத் சொல்லுவார், அந்த பொண்ணு யார் எவருன்னு எனக்கு தெரியாது, ஃபோனில் வந்து இந்த இடத்துக்கு நீ போன்னு சொன்னால் அவனை என்னை நம்பி போனவன், நான் அவளை தேடலாம் அப்புறம் நான் மனுஷனா அப்படின்னு கேட்குறதுலாம் வந்து சான்ஸே இல்லை. பொதுவாக ஒரு பிம்ப் அப்படின்றவன் வந்து அவனுக்கும் அந்த பொண்ணுக்குமான விஷயங்களுக்கு வந்து தங்க முட்டையிடக்கூடிய வாத்து தான் இந்த பிம்புக்கும் அந்த விபச்சார பெண்மணிக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. ஏன்னா இவன் நல்லா இருந்தால் தான் இவனால் நல்லா இருக்க முடியும். ஏன்னா இவன் போய் படுத்து சம்பாரிச்சிட்டு வர காசுலாம் இவனுக்கான கமிஷன் கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்து பண்ணுவானுங்க, எந்தெந்த கஸ்டமருக்கு யார் எப்படி அனுப்பணும் அப்படி. அது ஒரு தனி உலகம். நாம் வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு இடம் போட்டு சொல்லிடுறோம், மாமா பையன், ஏன் சில நேரத்தில் போலீஸ்காரங்க திட்டத்தை கூட வந்து மாமா வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் உண்மையில் ஒரு பிம்பு அவனுக்கான கஷ்டத்தை அவன் கஷ்டன்றதை விட அவன் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிட் பாக்கெட்டோ ஒரு திருடனாவோ இல்லை ஒரு கொலையாளியோ ஒரு கொள்ளைக்காரனாவோ சூழ்நிலைக்காரமாக வரான், அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை இந்த திரைப்படம் மிக அழகாக பேசுகின்றது. இதில் பிக் பாஸ் ரித்திகா வந்து போனான்ற கேரக்டரை ப்ராஸ்டியூட் பெண்மணியாக நடிச்சிருக்காங்க. அவங்க பிளே ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு தொழிலுக்கு அனுப்பும் பொழுது ராஜ்பரத் வந்து பாய் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், இம்சம் பண்ணிகிட்ருக்கான் அவன், நீ கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் போயிடேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து போனான்னு கூப்பிட்டுட்டு வாயை காமிக்கிறது வந்து இது என்னென்னா இந்த பரப்பு எல்லைகளுக்குள்ளே வந்து சில விஷயங்களை சொல்லணும். அந்த விஷயங்களுக்குள்ள வந்து டைரக்டர் வந்து சில விஷயங்களை முயற்சித்திருக்கிறாரு. அது புரியறவங்களுக்கு தான் அதெல்லாம் புரியும். ஸோ அதே நேரத்தில் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், அதாவது எல்லாரோட ரொம்ப 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 பிடிச்ச கேரக்டர் யாருன்னா இந்த ராஜேஷ் சர்மா, சேட்டாவாக நடித்தவர் ராஜேஷ் சர்மா. என்ன நடிப்புங்க அவர். ஃபஸ்ட்டு ஃபோன் வந்து பிரசாத் பண்ணப்போ ஒரு அமைச்சர் கூட இருந்துட்டு அல்லகை மாதிரி வந்து வெளியே வந்து பேசிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆள் அனுப்பணும்னு சொல்லும் பொழுது உலகத்திலே வந்து சொல்ல காப்பாற்றுற ஒரே குரூப் யாருன்னா நம்ம தாண்டான்னு அந்த தொழிலை வந்து கொஞ்சம் மேன்மையாக சொல்லிக்கிறது மட்டும் கிடையாது. ஸோ சொன்ன நேரத்துக்கு ஆள் அனுப்பியே ஆகணுமே அப்படின்றதுக்காக வந்து ஒரு கேரக்டர் சொல்லி இன்ட்ரோ பண்ணி அந்த பொண்ணு காணாமல் போன அப்புறம் 2 பேரும் வந்து சேர்ந்து, ஏன்னா காணாமல் போயிடுச்சு, அதுக்குள்ள தீர்வு என்ன அப்படின்ட்டு 2 கேரக்டருமே வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு சண்டைலாம் போட்டுக்க ஒன்றால் தான் ஆச்சு என்னால் தான் ஆச்சு எல்லாம் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக போகும்பொழுது அதில் சேட்டன் கேரக்டர் ஒரு கேரக்டர் சொல்லும், பிரசாத்து இந்த பொண்ணு போனால் காணாமல் போயிட்டா இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைடா, ஆனால் இந்த போலீஸ்காரன்டா எங்களை நினச்சா தான் எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்ற அதுக்கு அடுத்த கட்டத்தில் என்ன மாதிரிலாம் பின்விளைவுகளை சந்திக்கணும், அவங்க எப்படிலாம் மிரட்டுவாங்க, எப்படிலாம் உழைப்பாங்க, என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற அந்த கலவரத்தை நமக்குள்ளே செலுத்துறதும் அந்த கேரக்டரை உணர்ந்து அதை நடித்து சொல்கிறதும் இருக்குது பாருங்கள். நிஜமாலுமே ராஜேஷ் சர்மா சார், ஜாக்கி சர்மா சார்பாக உங்களுக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்கள், மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். கதிர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருந்தாலும் கூட அதில் நிறைய ஹோல்ஸ், நிறைய ஓட்டைகள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு சீனை ரொம்ப அற்புதமாக சொல்லுவேன். மீரா நாயர்ன்ற பொண்ணு இந்த படத்தில் வந்து அறிமுகமாக இருக்காங்க, நிம்மி கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் கதிருக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் இருக்குது பாருங்கள், சான்ஸே கிடையாது. அந்த கேரக்டர் வந்து சொல்லும், நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், பணத்தை கொடுக்குறேன், காலில் கூட விடுறேன் அப்படின்ற மாதிரி அது சொல்லும்பொழுது இந்த கேரக்டர் வந்து அதாவது இவங்க ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கேரக்டர்லாம் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டது. அப்போ எவனாவது ஒருத்தன் வந்து தாங்க நான் கெஞ்சும் பொழுது வச்சு செய்யும். ஸோ அந்த இடத்துல நிம்மி கேரக்டர் ஏன் அந்த மாதிரியான முடிவு எடுக்கிறா அப்படின்னும் பொழுது யாராவது எளியாரை வலியார் இகழ்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி அவன் வந்து எளியாராக இருக்கிறான் அவகனுக்கு. அப்போ வந்து அவன் வந்து அந்த ரேகிங் மாதிரி தான் வச்சு பண்ணதுனால தான் இவ்வளோ விஷயங்கள். பட் அந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சேசர் படத்தை வந்து இந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனாக கூட நான் சேசரை அதிகமாக சொல்லாத காரணம், இந்த படம் வேறு லெவலில் சில காட்சிகள்லாம் அமைச்சிருந்தாங்க. உண்மையை உதாரணத்துக்கு
அவன் வந்து பிம்பு நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஷாட்டு அந்த சிட்டியோட இதெல்லாம் காமிச்சிடுறாங்க. அடுத்தது ஒரு 8 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. நாம் என்ன நினைக்கிறோம், 8 மணிக்கு வேலைக்கு போக போகிறோம் போலன்னு இருந்தால் அது நைட் எஃபெக்ட். சரி ஓகே, நைட்டு அவன் வந்து இது ஷிஃப்ட்டுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறான் போலன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோன் வருது. அவன் என்ன சொல்கிறான், அம்மாவுக்கு வந்து இது மாதிரி 20 நாளுக்கு மருந்தெல்லாம் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்றான். அடுத்தது வந்து ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் நின்றுட்டுருக்கு. அங்கே போய் பணத்தை வந்து எண்ணி கொடுக்குறான். எவ்வளோ பேசினேன்னும் பொழுது அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நிறைய பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், உனக்கு கூட தான் வயசாகுது, அந்த மாதிரி சொல்லும்போது தான் அவன் பிம்பு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே நேரத்தில் வந்து அவன் எவ்வளோ கேர்ன்றது வந்து அந்த பொண்ணு போகும்பொழுது பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா, போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து இந்த சேசர் இல்லை, இது வேறு மாதிரி படம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் நம்ம வந்து அந்த மாதிரி ஷார்ட்ஸ்களெல்லாம் வந்து நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் ஜெகதீசன் சுப்பு வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். அதோட நிம்மியோட வீட்டில் டிவி ஷோவில் வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி கொஞ்சம் காமிச்சது கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சேசரில் வந்து ஒரு பொண்ணு காணாமல் போனால் அது வந்து ஹீரோயை வந்து கண்டுபிடிக்கிற வந்து விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து வேறு ஒரு லெவலில் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். பிரசாத் வந்து சேட்டை கிடைக்காப்பல இது மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனு, என்கிட்ட யாரும் கிடையாது, உங்ககிட்ட யாராவது பொண்ணுங்க இருந்தால் அனுப்பி வை அப்படின்னும், இந்த மாதிரி நிம்மின்னு ஒரு பொண்ணு இருக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன்னு சேட்டா சொல்லுவார். அப்போது ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்புவார். ஃபோட்டோ பார்த்தா பயங்கர செக்ஸியாக இடுப்புலாம் மனப்பெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஃபோட்டோ வரும். இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு. ஆனால் வந்து அந்த மீரா நாயரனுடைய அந்த அவங்க மூஞ்சி அதில் இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக இருந்தது. ரீசெண்டாக ZEE5 ஆப்லே 2017 வெளியான படம் பாபு மோஷாய் பண்டாக்கு பஸ் அப்படின்னு ஒரு நௌஜுதீன் சித்திக் படம். அந்த படம் பார்த்தேன். அதில் வந்து சாரதா தாஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து ஐட்டம் சாங் ஒரு நடிகை மாதிரி அவங்க வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னும்போது அவங்களுடைய பிக்சர்ஸை தேடும்பொழுது இந்த சிகை படத்தில் வந்து அந்த ஃபோட்டோ அனுப்புகிற ஃபோட்டோ வந்து அந்த சாரதா தாஸோடைய ஸ்ட்ரக்சரு முகம் மட்டும் மீரா நாயர் முகத்தை மாற்றி அனுப்பிச்சிருந்தாங்க. அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் வந்து சிம்பிள் தாங்க. அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்ம கூட இருக்கிறான், அவன் வந்து திருநங்கையாக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கிறான். நம்மளாம் ஏற்கனவே தெரியும். சின்ன வயசுலேருந்து வரும்பொழுதே அவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். நாமளே தொடையில் கை வச்சு எவ்வளோ கையை நம்ம தட்டி விட்டோம். நம்மளாம் எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒரு பழகிறோம், எப்படி பழகும் அப்படின்றதெல்லாம் எப்பயும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு தான் வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஏற்புடையதே இல்லை. கதிருடைய கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் வித்தியாசம், நான் இதுவாக யோசிச்சிருக்கேன் அப்படின்றது ஒன்றா இருக்கோசரம். பட் கிளைமேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொதப்பல், நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட் எனிவே மற்றது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தூக்கி போட்டு தூரம் போட்டு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது மேக்கிங்கில் இந்த திரைப்படம் வந்து அதுவும் அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பரபரப்பு இருக்குது பார்த்தீங்களா, மிக அழகாக பண்ணிட்டாங்க. அது வந்து மயில்சாமியாக இருக்கட்டும், ராஜ் பரத்தாக இருக்கட்டும், நிம்மி கேரக்டராகவும் அந்த பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க அந்த பொண்ணு. ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த இன்ட்ரோலுக்கு பிறகு கதிர் கேரக்டரைசேஷன், அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது தான் திரைப்படத்துடைய பலவீனம்னு சொல்லுவேன். பட் ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும், கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குங்க, பட் இருந்தாலும் அதை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த திரைப்படத்தை வந்து நான் கண்டிப்பாக பார்க்க சொல்லுவேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். சில பல குறைகள் இருக்குது, அதுக்காக ஒரேடியாக அந்த உழைப்பை வந்து நம்ம வந்து குறைத்த மதிப்பிட்டு மார்க்கை குறைக்க வேண்டாம். அதனால் இந்த படம் வந்து அந்த சில பல குறைகள் இருந்தாலும் கூட இன்னும் நீங்கள் சேசர் பார்க்கலாம். நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு புதுவித அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இனி மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். அதற்கு முன்பாக உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்.